வீட்டு வேலை செய்கிற வீட்டு வேலைக்காரன்லாம் கொண்டு அமைச்சராக்கி வச்சிருக்க சேகர் பாபு யார் சார்? மா சுப்பிரமணியம் யார் சார்? இவங்க எல்லாருமே அந்த கோபாலபுரம் அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு வீட்டு வேலை பார்த்துட்டு நடக்கூடிய ஆட்கள். இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அமைச்சராக வச்சிங்கன்னா என்ன விளங்கும் அது சொல்லுங்க. அதாவது ஒரு விளையாட்டு பிள்ளையை கொண்டு போய் ஒரு விளையாட்டு துறைக்கு அமைச்சராகி வச்சிங்க, அவர் விளையாடிட்டு இருக்காரு. அந்த துறையிலேருந்து அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டீங்க, அப்படியே ப்ரொமோஷன் கொடுத்து துணை முதலமைச்சர் நாற்காலியில் கொண்டு உட்கார வச்சிங்க. ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தர் உதயநிதி சின்ன மேளத்தை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க. சில்லறதனமாக இருக்கு. தூத்துக்குடி மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிக்குன்னு சொல்லிட்டு பொன்சிங் அப்படிங்கிற அதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற விளையாட்டு ஆசிரியர் 5 மாணவிகளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த 5 மாணவிகளுக்கும் அதாவது குளிர்பானம்ங்கிற இதில் கொடுத்து அதில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து அதுக்கு போதை ஏற வச்சு அந்த பிள்ளைகளை சீரழிச்சிருக்க அந்த பொன்சிங்கிற கூறு கெட்டவன். திருச்செந்தூர் பக்கத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்கு. ஆனால் தர்மபத்தினி கனிமொழின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன எங்கே போனாங்க? 18 வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுது, போஷ வழக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த ஸ்வீட்டியும் அந்த அகமதும் உடனடியாக நெஞ்சு வலின்ட்டாங்க. உடனே தூத்துக்குடி ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போயாச்சு. கொண்டு போன உடனே அந்த ஆஸ்பத்திரி போஷ வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி கொண்டு போகிறீங்க. பெயில் கொடுத்துட்டாரு சார். எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. முதலமைச்சர் எங்கே சார் போனார்? துணை முதலமைச்சர் பேசிட்டு தெரிஞ்சார்ல, அந்த விளையாட்டுத்தனமாக பேசிட்டு அலைகிறாரு அந்த உதயநிதி சின்ன மேடம் எங்கே சார் போனார்? தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் இல்லையா? தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு விமானமே இல்லையா? போக வேண்டியது தானே, போய் பார்க்க வேண்டியது தானே. சத்யபிரதா சாகுடி ஒருத்தர், அவர் தான் நமக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் கமிஷனர் ஆணையராக இருந்தார். போனது தேர்தலில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அவர் தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது, பிற மாநிலத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்திய பேசும் மாநிலத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் தமிழகத்தினுடைய கொத்தடிமையாக வேலை பார்த்தார். நடிகை கஸ்தூரியை ஏன் கைது செய்தார்கள்ங்கிறத கேட்பாங்க. அப்போ அது எதுக்காக கைது பண்ணாங்க? அவங்க இப்படி பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? ஆந்திராவில் ஓங்கோல் பக்கத்தில் இருந்து ஒரு கருணாநிதி குடும்பம் இங்கே வந்துச்சு. அது அரசருக்கு அந்த புறத்தில் வேலை செய்தாங்க. அப்படி வேலை செய்தவங்க தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருந்தார்கள். ஊரில் உள்ள ஹெச் ராஜா, அப்புறம் ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் இவர் எல்லாத்தையும் வந்தேறி சொல்றது யாரு? திமுக காரங்க சொல்ற. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் சார். அவர் திமுக காரர் தானே, திமுக அமைச்சர் தானே. எனக்கு நல்லா தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேல்மட்டத்திலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க எல்லாம் தமிழன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன தமிழங்கிறத மக்களுக்கு சொல்லணும்ல, அந்த இடத்துல நம்ம அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளும் இதை தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க. நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னாக்க மாமூல் கேட்டு ஒரு பெண்மணியை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காரு ஒரு நபர். அதே போல நேற்று சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கத்தியால குத்தின சம்பவம் அரங்கேறுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தெல்லாம்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் குரங்கு கையில் கொடுத்த பூமாலையாக தமிழக அரசு தத்தளிச்சிட்டு இருக்கு, சின்ன பின்னமாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது கிண்டியில் பட்டப்பகலை, நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இது சொல்லிங்க, அதுவும் பகலில் தான் நடந்துச்சு. அதுவும் தலைநகர் சென்னையிலே நடக்குது. கிண்டியில் பட்டப்பகலை பாலாஜிங்கிற டாக்டர், இவர் எந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்காரு? கிண்டியில் அரசு உயர்தர மருத்துவமனை. இது யாருக்கு பேரில் இருக்குது? கருணாநிதி பேரில் இருக்குது. அது ஆஸ்பத்திரியில் நுழைஞ்சாலே கருணாநிதி சிலையை தான் நட்டு வச்சுருக்கீங்க. அந்த ஆஸ்பத்திரியில் இப்படி பட்டப்பகலை ஒரு கத்தி குத்து, அதுவும் கத்தி குத்தி எத்தனை இடத்துல அப்படின்னு பார்த்தா தலைக்கு இடது பக்கத்தில் 3 இடத்துல குத்திருக்கான். அப்புறம் கழுத்தில் கத்தி குத்து விழுந்திருக்கு.
இடது பக்கம் ஷோல்டரில் விழுந்திருக்கு, காற்றை வெட்டியிருக்கான். இவ்வளவு கத்தி குத்து நடந்திருக்கு. அப்படின்னா மொத்தம் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த எண்ணிக்கையே ஒரு 9 10 குத்துக்கிட்டே வந்திருக்கு. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, பகல நடந்திருக்கு. இந்த மாதிரி கத்தியோட வந்து பண்ணியிருக்காரு ஒருத்தர் அப்படின்னா இது எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போன வருஷம் போனீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு, அதாவது போன வருஷம் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை மருத்துவமனையில் வந்து அரசு மருத்துவமனையில் நெல்லையில் பயிற்சி மருத்துவர் மேலே இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க. இதுவும் நெல்லையில் நடந்தது. அதே மாதிரி வந்து இந்த வருஷம் 2024 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா வேலூர் அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவ பயிற்சி மாணவர்கள் வந்து மாணவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டது. கடந்த வாரம் போன வாரம் திருச்சி இஎஸ்ஐ அரசு மருத்துவமனை வளாகத்தில் வந்து மருத்துவர் மீது திமுக உறுப்பினர் உள்பட 10 பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குதல் நடத்தியது. இதெல்லாம் போன வருஷமும் இந்த வருஷமும் மருத்துவர்கள் மீது நடந்த தாக்குதல்களை இப்போ நம்ம அதை சொன்னோம். இதே மாதிரி அப்படி நீங்கள் கொஞ்சம் அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னை மாநகரில் பட்டப்பகல இதே மாதிரி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி நீங்கள் நெல்லையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவர் அதை மாதிரி தான் நல்லா குத்தி எடுத்து கடைசியில் வந்து எரித்து கொண்டு விட்டாங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழகம் நகர்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் இன்னொரு கேலிக்கூத்தான ஒரு விஷயமும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் எல்லாம் அப்படியே திறந்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க. இர்பான்னு ஒருத்தர் வந்து யூடியூபர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் அவன் தொடர்ந்து அதே வேலையை தான் பார்த்துட்டு நடக்கிறான். அவரை வந்து அங்கே ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். தனியார் ஆஸ்பத்திரியில் மனைவிக்கு வந்து மருத்துவம் அவன் பார்க்குறான். அவன் டாக்டரே கிடையாது. அவன் எப்படி பார்த்தான், இதை வந்து தூப்புள் கொடியெல்லாம் அவனே வெட்டி அதை வந்து யூடியூப்பில் அப்லோடும் பண்ணிட்டான். இதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து என்ன சொன்னார், அது யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 முழத்துக்கு வாயை நீட்டி முழங்கிட்டு போனார். இப்போ என்ன சொல்கிறாரு, இது ஒரு பெரிய விஷயமா சார் அப்படிங்கிறார் நேத்தைக்கு. அதாவது ஆஸ்பத்திரிக்கு மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு, அவங்க 50,000 ரூபா அபராதம் போட்டாச்சு. 50,000 ரூபாய் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். 10 நாட்கள் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க தடை விதிச்சிருந்ததா சொல்லி ஆமா ஆமா அந்த மருத்துவமனையை இழுத்து மூடி இருந்தா தானே மற்றவன் இதை மாதிரி செய்ய மாட்டான். அப்போ இது எதை மாதிரி இருக்குன்னா பாவ மன்னிப்புக்கு வந்து சத்யராஜ் வந்து படத்தில் வந்து கேட்பாரு தெரியுமா, பாவ மன்னிப்பு கேட்பார். எதுக்குன்னு கேட்டால் நான் ஒரு கொலை செய்ய போறேன்னு சொல்லுவார். யதார்த்தமான விஷயம் தானே. பின்னாடி செய்யக்கூடியதுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு 50,000 ரூபாயை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இதை மாதிரி எந்த மோசமான வேலையும் செய்திடலாம். ஏன்னா அவர் கொலையாக செய்து விட்டார். இது ஒரு கேள்வியா இப்படிப்பட்ட, அதாவது இந்த துர்கா இருக்காங்க பார்த்தீங்களா முதலமைச்சர், அதாவது ஸ்டாலின் சின்ன மேளம் அவருடைய மனைவி இருக்காங்கல்ல துர்கா, அவங்களுக்கு வந்து இந்த காய்கறி வாங்கி கொடுக்குறவன், வீட்டு வேலை செய்கிறவன், இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அமைச்சராக வச்சிங்கன்னா விளங்குமா? இப்படி தான் இருக்கும். நான் சொல்லக்கூடியது வந்து அவங்க வீட்டு வேலை செய்கிற வீட்டு வேலைக்காரன்லாம் கொண்டு அமைச்சராக்கி வச்சிருக்க சேகர்பாபு யார் சார், மா சுப்பிரமணியம் யார் சார், இவங்க எல்லாருமே அந்த கோபாலபுரம் அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு வீட்டு வேலை பார்த்துட்டு நடக்கூடிய ஆட்கள். இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அமைச்சராக வச்சிங்கன்னா என்ன விளங்கும் அது சொல்லுங்கள்? ஒரு இது இருக்குல்ல, ஒரு அமைச்சருக்குன்னு ஒரு பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்குன்னு ஏங்க ஒரு ஆள் கூட வாங்க ஒரு டாக்டருக்கு பிடிச்சவே இல்லை. இந்த திமுகவில் ஒருத்த கூட கிடையாதா எம்எல்ஏல? ஏன் எளினன்னு ஒருத்தர் சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இது என்ன ஏர்போர்ட்டா எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்கு, இது ஒரு மருத்துவமனை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன் இவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விளையாட்டு பிள்ளையை கொண்டு போய் ஒரு விளையாட்டு துறைக்கு அமைச்சராகி வச்சிங்க, அவர் விளையாடிட்டு இருக்காரு. அந்த துறையிலேருந்து அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டீங்க, அப்படியே ப்ரொமோஷன் கொடுத்து துணை முதலமைச்சர் நாற்காலியில் கொண்டு உட்கார வச்சிங்க. ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தர் உதயநிதி சின்ன மேளத்தை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்க. சில்லறதனமாக இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா சார் இது? உங்கள் ஆட்சியில் நீங்கள் இப்படி நடந்திருக்கு, நீங்கள் அதுக்கு எந்த பொறுப்பை நீங்கள் எடுக்கலை. இந்த துறைக்கு அமைச்சர் யார் சார்? ஸ்டாலின் சின்ன மேளம் தான் இந்த துறையினுடைய போலீஸ் துறையினுடைய அமைச்சராக இருக்கார். சட்டம் ஒழுங்குக்கு அவர் தானே பொறுப்பாளர். அப்போ அதுக்கு அவர் தானே பதில் சொல்லணும். அவர் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு கிடக்கிறாரு? சொல்ல வேண்டியது தானே சார். நான் ஊரில் இல்லைன்னு சொல்லுவார். ஏன் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளால எந்த மூலையில் இருந்து 1 மணி நேரத்தில் சென்னைக்கு ரீச் ஆயிடலாம்.
அவ்வளோதானே இது நிலவரம். அவ்வளோ ஒன்றுக்கு லாய்க்கல. அதான் முதல் சொன்ன பார்த்தீங்களா, குரங்கு கையில் பூமாலை கொடுத்த போது. அதாவது இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயம் இதோட சேர்த்து அதை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க எப்போவுமே வந்து நல்லவங்களுக்கு நேர்மையான வாழக்கூடியவங்களுக்கு எந்த காலத்திலையும் இவங்க துணையாக நிற்கவே மாட்டாங்க. குற்றவாளிகளுக்கான அரசு, ரவுடிகளுக்கான அரசு, கள்ளக்கச்சாராய காய்ச்சறவனுக்கான அரசு, அதாவது கற்பழிக்கிறவனுக்கான அரசு, குண்டு வைக்கிறவனுக்கான அரசு. அதைத்தான் இவங்க நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். இவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடியில் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடி மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிக்குன்னு சொல்லிட்டு பொன்சிங் அப்படிங்கிற அதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற விளையாட்டு ஆசிரியர் வந்து 5 மாணவிகளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. 22, 23 கடந்த மாதம் 2 நாள் அங்கே தங்கி இருந்து இதை பண்ணணும். ஒரு நாள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. எங்கே தூத்துக்குடிக்கும் உடங்குடிக்கும் ரொம்ப தூரம் இல்லை, இருந்தாலும் இது விளையாட்டுக்குன்னு போனது ஒரே இடத்துல இருக்கும். ஏதோ காரணத்தை சொல்லி அங்கே தங்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் தங்க வைக்கிறாங்க. ஒரு நாள் இரவில் தங்க வச்ச அந்த 5 மாணவிகளுக்கும் அதாவது குளிர்பானங்கிற இதில் கொடுத்து அதில் வந்து போதைப் பொருளை கலந்து கொடுத்து அதுக்கு போதை ஏற வச்சு அந்த பிள்ளைகளை வந்து சீரழிச்சிருக்க அந்த பொன்சிங்கிற கூறு கெட்டவன் தமிழ்நாட்டில் தான் சார் நடந்துச்சு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால தான் சார் இருக்குது உடன்குடி. அந்த இடத்துல நடந்துச்சு சார். திருச்செந்தூர் பக்கத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஆனால் தர்மபத்தினி கனிமொழின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க எங்கே போனாங்க? இங்கே சென்னையில் பத்மா சேஷாத்திரி ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு முன்னாடி படித்த ஒரு மாணவி வந்து ஒரு தகவல் வெளியே சொல்லியிருந்தாங்க. என்ன தகவல் அது? ஒரு ஆசிரியர் வாட்ஸ்அப் மூலமாக தப்பாக மெசேஜ் அனுப்புனார். இவ்வளோதான். அந்த பள்ளிக்கூடத்தையே மூடு அப்படி சொல்லி போராடின மங்கையர் கரசி அந்த தர்மபத்தினி இப்போ எங்கே போனாங்க? எவ்வளவு பெரிய விஷயமா பேசினாங்க. அதே மாதிரி வந்து பொள்ளாச்சி விஷயத்தை வச்சு அங்கவே போராடிக்கிட்டு இருந்தாங்களே சார். இப்போ அவங்க தொகுதிக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுவும் 5 மாணவிகள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. இது எத்தனை வருஷமா நடந்துன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி எத்தனை கைது நடவடிக்கையானது தமிழக அரசாங்கம் எடுத்திருக்காங்கல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ கூட டாக்டரை வந்து குத்துனாங்கல்ல, கைது பண்ணிட்டாங்க சார். வேலை ஃபைல் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாங்க, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, அவ்வளோதான் சார். கைது நடவடிக்கை போதுமா சார்? அப்படின்னு அன்னைக்கு வந்து இங்கே இந்த மாணவர் பத்மா சேஷாத்திரி ஸ்கூல்லேயும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வந்து மாணவிகளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, ரூமில் அடைச்சி நைட்டு தங்க வைக்கல, மதுபானத்தை கொடுத்த அந்த பெண்கள் எந்த மாணவியும் சீரழிக்கலை, எதையுமே செய்யலையே சார். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனாரு, இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனாருங்கிறது தானே குற்றச்சாட்டு. அதற்கே நீங்கள் அந்த கைது பண்ண வச்சிங்களே, கைது பண்ணதோடு நீங்கள் விட்டீங்களா? விடலையே. இது மட்டும் கிடையாதுங்க. இன்னொன்று, இந்த குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துலையும் இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுல. இது 5 மாணவிகள் சார். போன மாதம் நடந்தது சார். வாயை திறக்கலையே சார். தமிழ்நாட்டில் இந்த மாதர் சங்கன்னு ஒரு கேடுகட்ட ஒரு விளங்காத சங்கம் இருக்கா இல்லையா? ஒருத்தங்க கூட குரலே கொடுக்கலையே சார். முதலமைச்சர் அங்கே போய் பார்த்தாரா? அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரா? அங்கே தானே இருக்கார், தென் மாவட்டத்தில் தானே இருக்கார். எட்டி பார்க்க வேண்டியது தானே, போய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நீதி வழங்குவேன்னு சொல்ல வேண்டியது தானே சார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க. இந்த சம்பவம் நடந்தது பெண் குழந்தைகளுக்கு, அந்த மாணவிகளை மிரட்டி, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு மிரட்டி வச்சுட்டாங்க. அதே மீறி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது வெளியே தெரியுது. இதில் ஒரு கேள்வி என்னன்னாக்க, ஓகே, ஆளும் அரசாங்கம் வந்து இதெல்லாம் மூடி மறைக்க பார்க்குறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கிட்டாலும், எதிர்கட்சிகள் இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிற வேலையை வந்து எடுக்கணும் இல்லை. ஆனால் எதிர்கட்சியும் இதில் சைலண்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதில்லை. ஆமாம், எடப்பாடிக்கு வந்து அவங்க அது வந்து பங்காளிகள் தானே. எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு யார் சார்? எதிர்கட்சி சட்டசபை எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தானே. அவர் இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையாவது சொல்லியிருக்காரா பாருங்க. ஆனால் பிரேமலதா அந்த அம்மா பேசினாங்க. அவங்க ஒரு இதை பதிவு பண்ணாங்க, அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க, நான் படிச்சிருக்கேன். இந்த ஆள் கண்டுக்கவே இல்லையா சார்? இவரெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அண்ணாமலை மட்டும் இப்போ சென்னையில் இருந்திருந்தாருன்னா அவராவது ஏதாவது பண்ணியிருப்பார். அங்கேருந்து கூட பண்ணியிருக்கணும். அது ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக இது பெரிய இதில்லை சார். 5 குழந்தைகள்ல சார். அங்கே என்ன நடவடிக்கை? இதை ஒரு விஷயத்தை கேளுங்க. அந்த பெற்றோர்களுக்கு வந்து இது தெரிய வருது காலம் தாமதமாக தான் தெரிய வருது. போன மாதம் 22ஆம் தேதி நடந்த சம்பவம் 1-2 நாளைக்கு முன்னாடி தான். ஏதோ ஒரு வகையில் அது பல காரணங்கள் இருக்குது, அதை நம்ம விரிவாக சொல்ல வேண்டாம், பெண் குழந்தைகள், அதனால் அதோடு நிப்பாட்டிடுவோம். ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிட்டு சார், பெற்றோருக்கு தெரியுது சார். தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை தூக்கிட்டு நேரே அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகத்துக்கிட்ட வராங்க சார். நிர்வாகத்தில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த ஆசிரியரை வந்து உடனே தண்டிக்கணும்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க.
அந்த உடன்குடியில் இருக்கக்கூடிய அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிர்வாகத்தில் வந்து சொல்கிறாங்க, கண்டுக்கவே இல்லையே சார். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவங்க வந்து சார்லஸ் ஸ்வீட்டி அந்த அம்மாவிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, கண்டுக்கவே இல்லையே, யாருமே கண்டுக்கலையே. கடைசியில் பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து பள்ளியை வந்து பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்ட பிறகுதான் அந்த பிரச்சனையே கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு ஆரம்பிச்சுது. அதுவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளியே தெரிய ஆரம்பித்த உடனே வேற வழி இல்லாமல் மாவட்ட கல்வி அலுவலர் அப்புறம் அங்கே வந்து விசாரணை நடத்தி அப்புறம் தாசில்தார் அப்புறம் வந்து அதுக்கு பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் டிஎஸ்பி எல்லாம் நேரில் வந்து அங்கே விசாரணை நடத்தி நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி சம்பிரதாயத்துக்காக கைது பண்ணாங்க. யார்? அந்த பொன்சிங்கிற அந்த விளையாட்டு ஆசிரியர். அதுக்கு பிறகு நான் இப்போ சொன்ன பாருங்க சார்லஸ் ஸ்வீட்டிக்கு கூடிய அந்த தலைமை ஆசிரியை, அப்புறம் வந்து செயலாளர் வந்து சையத் அகமது, இந்த 3 பேரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ண உடனே என்ன பண்ணாங்க சார், இது போர்ஷோ வழக்கு சார். இது 18 வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுது, போர்ஷோ வழக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த ஸ்வீட்டியும் அந்த அகமதும் உடனடியாக நெஞ்சு வலின்ட்டாங்க. உடனே தூத்துக்குடி ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போயாச்சு. கொண்டு போன உடனே அந்த ஆஸ்பத்திரி போர்ஷோ வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி கொண்டு போகிறீங்க. பெயில் கொடுத்துட்டாரு சார். 2 பேருக்கும் பெயில், ஜாமீன் கொடுத்தாச்சு. விளங்குமா இது? அப்படின்னா நீங்கள் அவர் பெயில் கொடுக்கணும்னா நீங்கள் போலீஸில் இதில் எடுத்து என்ன மாதிரியான ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க? அப்போ எல்லாமே ஒரு நாடகம். கைது பண்ணுற மாதிரி பண்ணுவோம், நீங்களும் அதை மாதிரி நெஞ்சு வலின்னு சொல்லுங்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி ஒன்றுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க. அங்கே போன உடனே இந்த மாதிரி காரணத்தை சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே வெளியே விடுவாங்க. ஜாமீன் கிடைச்சதுன்னா வீட்டுக்கு வாங்க, ஜாமீன் கிடைக்கலன்னா ஆஸ்பத்திரியில் நீங்கள் நல்லா ஏசி ரூமில் படுத்துக்கிடுங்க, உங்களுக்கு சகல வசதி பண்ணித்தரோம் இப்படி சொல்லி குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசாங்கமாக தானே சார் இது இருக்குது. எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. முதலமைச்சர் எங்கே சார் போனார்? துணை முதலமைச்சர்னே பேசிட்டு தெரிஞ்சார்ல, அந்த விளையாட்டுத்தனமாக பேசிட்டு அலைகிறாரு அந்த உதயநிதி சின்ன மேடம், எங்கே சார் போனார்? தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் இல்லையாப்போ? தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு விமானமே இல்லையா? போக வேண்டியது தானே, போய் பார்க்க வேண்டியது தானே. அந்த பள்ளிக்கூடத்தை சார் மூடலை, அது சொல்லுங்கள். ஒரே காரணம், அது முஸ்லீம் பள்ளிக்கூடம். முஸ்லீம் மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம்னா, இல்லைன்னா கிறிஸ்தவர்களால் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம்னா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இவங்ககிட்ட நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்கள்? கடந்த மாதம் நெல்லையில் ஒரு சம்பவம். என்னது? ஜல் நீட் அகாடமின்னு ஒரு அகாடமி. இதை நடத்தினவன் யார்? ஜலாலுதீன் அகமது. இவன் எந்த ஊருக்காரன்? கேரளாக்காரன். ஜலாலுதீன் அகமது வந்து நீட் அகாடமிங்கிற பேரில் நீட் கோச்சிங் சென்டரை நெல்லையில் வச்சுருக்கான். அதுக்கு விடுதி வச்சுருக்கான். அந்த விடுதிக்கு அனுமதி வாங்காமல் விடுதி நடத்தியிருக்கான். நாகர்கோயிலில் இதுமாதிரி கோச்சிங் சென்டரு, ராமநாதபுரத்தில் கோச்சிங் சென்டர், மதுரையில் கோச்சிங் சென்டர், தருமபுரியில் கோச்சிங் சென்டர், இப்படியெல்லாம் பல இடத்துல வச்சுருக்கான். நெல்லையில் நடந்த அந்த கோச்சிங் சென்டரில் அவன் மிருகத்தனமாக பையன்மாரை அடித்து, மாணவர்களை அடித்து இரத்த களரியாக்கி, மாணவிகளுக்கு மேலே செருப்பெல்லாம், கிளாஸ் ரூமில் செருப்பெல்லாம் தூக்கி வீசி, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாணவிகள் புகார் கொடுத்துருக்காங்க. எடுக்கவே இல்லையே சார் புகாரை. சார் புகாரே எடுக்கலை சார். திருப்பி 2வது அதனுடைய வார்டன் போகிறார், அமீர் ஹுசேன்கிறது பேர். அவர் வார்டன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜியை கொண்டு போய் கொடுக்குறார். உடனே ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுத்துட்டு இந்த மாணவிகள் பெற்றோர்கள் எல்லாம் கூட்டு மிரட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹுசேன் இருக்க பார்த்தீங்களா, அந்த அமீர் ஹுசேன், இவரை உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நீ வார்டனாக இருக்கிறனால தானே இதை போய் போலீஸ்காரங்கிட்ட போய் போட்டு கொடுத்தா, அதனால உடனே வேலையை விட்டு தூக்கிட்டோம். ஆனால் இந்த சம்பவத்தில் நேரடியாக மனித உரிமை ஆணையம் எல்லாம் போயிட்டாங்க விசாரணை. அந்த புண்ணாக்கு ஆணையம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆணையத்திலேருந்து யார் வந்தா? கண்ணதாசன்கிறவர் வந்தார். அந்த திமுககாரர் வந்தார். வந்து என்ன சொன்னார் அன்னைக்கு, யார் வந்து புகாரை ஏற்றுக்கொண்ட போலீஸ்காரங்க ஏற்றுக்கலையே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் கரெக்டாக அந்த கேள்வியை முன் வச்சாங்க. ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னார், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக இதை விட மாட்டோம், இதை கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது வந்து உரிமை இல்லாத, அதாவது அனுமதி இல்லாமல் வந்து நடத்தின ஒரு விடுதி அது. இப்படியெல்லாம் வந்து வாய்கிலேயே பேசிட்டு போனார். இந்த சுப்பிரமணியம் என்னெல்லாம் இன்னைக்கு பேசினாரோ இது அவ்வளோத்தையும் அன்னைக்கு வந்து ஆள் பேசினார். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா சார்? ஜலாலுதீன் அகமதை இது வரைக்கும் கைது பண்ணல சார். அந்த நீட் அகாடமி இப்போ நடக்குது சார். நேற்றுக்கு நான் விசாரித்த வரையில் நடந்துக்கிட்டு இருக்கு சார். அந்த மாணவிகள் பெற்றோர்கள் எல்லாத்தையும் மிரட்டி அவங்களே திருப்பி 2வது வந்து அவரே நடத்தட்டும்னு சொல்லிட்டா ஏற்கனவே செய்த தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? அது எப்படி சார்? ஒரு கொலையை பண்ணிவிட்டு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்போ வந்து அதை கொலை செய்யலைன்னு ஆகிடுமா? அது
கற்பழிச்சுக்கிட்டு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், இல்லைன்னா உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கற்பழிச்சது ஒன்றா இல்லாமல் போயிருமா? அப்போ இவங்க நீதி அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இந்த ஜல் நீட் அகாடமி, அப்புறம் வந்து இந்த சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரச்சனை இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த கூறுகட்ட ஆட்சியில் இது எதுக்குமே நீதி கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். நல்லா யோசித்து பாருங்க. அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒரு இந்து பள்ளிக்கூடமா இருந்திருந்துன்னா இவங்க எந்த மாதிரியான அணுகுமுறையை பின்பற்றிருப்பாங்க? அப்ப நீங்க ஒரு குற்றவாளியை தண்டிக்கன்னா கூட, தப்பு செய்தவன் வந்து முஸ்லிமோ கிறிஸ்தவனோ இருந்தா நாங்க தண்டிக்கவே மாட்டோம், அவங்களுக்கு சாதகமா சட்டத்தை அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்துவோம்னா இது என்ன ஆட்சி? இது ஒரு கேடுகட்ட ஆட்சி தானே? இது ஒரு கூறுகட்ட ஆட்சி தானே? இது மக்களாட்சின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு இது எதுக்கும் லாய்க்கில்லாத ஆட்சின்னு தான் நம்ம இதை சொல்ல முடியும். அதான் டாக்டர்களுக்கும் இதே நிலைமுறை தான். டாக்டர்கள் தான் நம்ம ஏற்கனவே முதல் சொன்னோம், எந்த டாக்டருக்கு அது யாருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார் தமிழ்நாட்டில். அதுதான் ஒரிஜினல் நிலவரம். இங்கே வந்து அதான் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் உத்தரவாதம் இல்லை, ஆசிரியர்களுக்கும் இல்லை உத்தரவாதம் இல்லை, மாணவர்களை வந்து கிளாஸ் ரூமில் போய் அடிக்கிறாங்க ஆசிரியரை. இதே கதை தான் மருத்துவர்களுக்கும் உத்தரவாதம் இல்லாமல் ஆகிப்போச்சுது. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது, எடுத்துக்க முடியும். இவங்க ஆட்சியில் யாருக்கும் எந்த நீதியும் கிடைக்காது, யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது சார். அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். கடந்த மாதம் சென்னை அண்ணா நகரில் ஒரு 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டா. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கேஸை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்தாங்க. ஆனால் சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கனாக்கா, ஓகே நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஸ்டே கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. 7 பேர் கொண்ட காவல்துறை அதிகாரி தலைமையில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகளுக்கான அரசாங்கம்னு நான் சொன்னல, அதே தான் இதுலேயும். அண்ணா நகரில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியுடைய மகளுக்கு நடந்த ஒரு கொடுமை, சிறுமிக்கு நடந்தது. நடந்த அந்த கொடுமையை வந்து அந்த போலீஸ்காரங்க முறையாக அதை விசாரிக்கலை. அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோவை வந்து மாரிதாஸ் வெளியிட்டார்னு சொல்லி மாரிதாஸுக்கு மேலே வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி இதை வெளியிட்ட வட இந்திய பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட்டதுனால அந்த பத்திரிகைகள் மேல் நீ எப்படி இந்த செய்தியை வெளியிடலாம்னு சொல்லி அதுக்கு வந்து இவங்க வந்து வழக்கு போட்டாங்க. அதையும் தாண்டி இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்கள் MS சுப்பிரமணியம் அப்புறம் V சிவஞானம், இந்த நீதி அரசர்கள் 2 பேரும் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து, உங்கள் மீது இந்த பெற்றோருக்கு நம்பிக்கை இல்லை, யாருக்கு மேலே காவல்துறை மீது நீங்கள் வந்து இந்த விசாரணை வந்து முறையாக நடத்தலை, அதனால உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இழந்ததை நாங்கள் இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இதை சிபிஐ விசாரணை, மத்திய புலனாய்வு துறையான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்படி தானே அந்த வழக்கு போச்சுது. அதாவது தமிழக காவல்துறை இதை முறையாக விசாரிக்காது, இதில் நீதி கிடைக்காது அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீதி வழங்குறது முக்கியமா, இல்லை அந்த தப்பை செய்த அந்த அயோக்கியனை காப்பாற்றுறது முக்கியமா? அயோக்கியன் திமுகவில் ஏதோ பின்புலத்தில் இருக்கா, அவ்வளோதான். இவ்வளோதானே விஷயம். இதுக்காக வேண்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா? முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்களை தான் கேட்குறேன். இதுக்காக நீங்கள் அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு அப்போ என்ன நீதி உங்களுக்கு கிடைக்கும்? காஷ்மீர் ஆசிபாவுக்காகலாம் போராட்டம் நடத்துனீங்க. அதே மாதிரி வந்து பொள்ளாச்சி சம்பவத்துக்கெல்லாம் நீங்கள் போராட்டம் அங்கே போய் நடத்துனீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள். ஆனால் சென்னை அண்ணா நகரில் ஒரு பச்சிள குழந்தைக்கு நடந்திருக்கு, ஒரு சிறுமிக்கு நடந்திருக்கு, ஒரு பெரிய அநியாயம். இந்த பாலியல் வன்கொடுமை நடத்தினதுக்கு அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க கூடாதுன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை வச்சு அதை தடுத்து, அதை மீறி அது கோர்ட்டுக்கு போய் தானாக முன் வந்து எடுத்து இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை நடத்துங்க, நீதி கிடைக்கட்ட. சிபிஐ விசாரணை நடத்தினா என்ன சார் நடக்கும்? அந்த பெண் குழந்தைக்கு வந்து உண்மையிலே என்ன நடந்துங்கிறத கண்டுபிடிப்பாங்க, யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிப்பாங்க, அவ்வளோதானே. வேற சிபிஐக்கு வேற என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. உண்மையான குற்றவாளி யாரோ அதை வெளியே சொல்லுவாங்க. இந்த அரசாங்கம் அப்போ என்ன நினைக்குது? உண்மையான குற்றவாளி வெளியே தெரியக்கூடாது, உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது, அதான் நினைக்கிறாங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. எனக்கு இதில் ஒரு பெரிய வேதனை ஒன்று இருக்குது சார். இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு சின்ன வருத்தமான ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டின் நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் வந்து அதாவது சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது. அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதியரசர் அவர் வந்து சூரியகாந்த் வந்து இந்த வழக்கு அவர்கிட்ட போகுது. அவர் வந்து சிபிஐ விசாரணையை கேன்சல் பண்ணார். ஏன் பண்ணார்?
தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணக்கூடாது, வேறு மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இதுல விசாரணை அதிகாரியா இருக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால தான் கேட்குறேன். சிபிஐங்கிறது யார் சார்? சிபிஐங்கிறது மத்திய அரசினுடைய புலனாய்வுத்துறை. அதில் மத்திய அரசு அங்கே தலையிடுறதே இல்லை. அவங்க வேலையை அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க சுதந்திரமாக செயல்பட்டு உண்மை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அதை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு, எல்லாருமே ஏற்புடையதாக இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை கிடையாது. உண்மையிலே ஏதாவது ஒரு குற்றவாளியை நீங்கள் புதைச்சி வச்சிருக்கீங்க, மறைச்சி வச்சிருக்கீங்கன்னா சிபிஐனா வெளியே தூக்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதானே. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீதியரசர் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம், சரி ஓகே, இங்கே 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அது, ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. போட்ட உத்தரவு 2 நீதிபதிகள் போட்ட உத்தரவை கேன்சல் பண்ணிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டில். உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, மேல் மட்டத்தில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் இருக்குது. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழக அரசு ஒரு சிறப்பு விசாரணை இதுக்கு நடத்தணும். ஏற்கனவே தமிழக அரசு கூறுகட்டத்தனமாக ஒன்று நடத்தலைன்னு சொல்லி தானே சென்னை ஹைகோர்ட்டில் 2 நீதியரசர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழக அரசு ஒரு சிறப்பு விசாரணை நடத்தணும், அதில் 7 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், அந்த 7 பேர் தமிழ்நாட்டில் பணியில் உள்ளவங்களாக இருக்கணும், அந்த 7 பேர் மு.க. ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதியரசருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த 7 பேர் இருக்கணும். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அவங்க வேறு மாநிலத்தில் உள்ளவர்களாக இருக்கணும். இருந்தால் சத்யபிரதா சாஹூடி ஒருத்தர், அவர் தான் நமக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் கமிஷனர் ஆணையராக இருந்தார். போனது தேர்தலில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அவர் தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது, பிற மாநிலத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்திய பேசும் மாநிலத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் தமிழகத்தினுடைய கொத்தடிமையாக வேலை பார்த்தார். எல்லா இடமும் ஓட்டு பதிவு வந்து அந்த இவங்க கொடுத்தது எல்லாமே புள்ளி வர தப்பாகவே இருந்துச்சு. ஏன் அப்படி வந்துச்சு? கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓட்டு, அதாவது அரசு எந்திரம் முழுக்க திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கொத்தடிமை வேலை பார்த்துருக்குன்னு அப்படமாக தெரிஞ்சுது. அந்த ஆள் வந்து தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது. அப்போ இதில் வந்து ஒரு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த 7 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, இங்கே 7 பேரை விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாருங்கன்னா அதில் என்னத்தை இருக்கும்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதானங்க இருக்கும். இதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தார்? இந்த இதில் உள்ள உண்மைகள் வெளியே வரக்கூடாது, உண்மையான தண்டனை கொடுக்கக்கூடாது, அதுதானே போனார். இல்லைன்னா அவர் எதுக்கு போனோம்? ஏதோ ஒன்று மறைகி தானே போகிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியாக இருக்காங்க. அந்த உண்மை குற்றவாளிக்கு ஒரிஜினல் தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே களத்தில் வந்து இறங்கி வாராரு. சுப்ரீம் கோர்ட் நீதியரசருக்கு ஏன் தெரியல? இது சாமானியன என்னுடைய கேள்வி. சூரியகாந்த் அவர்களுக்கு ஏன் தெரியல? சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் சூரியகாந்துக்கு ஏன் தெரியல? கீழ்கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் 2 நீதியரசர்கள் தானே இதை தானாக முன்வந்து தானே இதை எடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி தானே எடுத்தாங்க. நீதித்துறையிலும் களமுடுங்க வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது கூறுகட்டத்தனமா இல்லையா சார்? இது ஒரு லாஜிக்கு இடிக்கலையா? இது 2 நீதியரசர்கள் வந்து தமிழக காவல்துறையினால இவங்க நீதி கிடைக்காதுன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சூரியகாந்த் வந்து அதை கேன்சல் பண்ணுறாரு. சரி, அப்போ வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருந்தா ஏற்றுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை கேன்சல் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க? பழையபடி 7 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு இதுக்கு சிறப்பு விசாரணை குழு அமைங்க. அந்த 7 பேர் தமிழ்நாட்டில் உள்ள சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கணும், சர்வீஸில் இருக்கக்கூடியவராக இருக்கணும், ஆனால் வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும். இங்கே சர்வீஸில் இருந்தாலே தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தானே வருவாங்க, தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் தானே வருவாங்க. தமிழக காவல்துறையே சரியாக பண்ணலைன்னு சொல்லும்போது இது ஒரு லாஜிக் பெரிய இடிக்குதுல, இது பெரிய அளவில் இடிக்குதுல. இது பைத்தியகாரத்தனமா இல்லையா? இவங்கெல்லாம் நீதி படிச்சுட்டு வராங்களா, சட்டம் படிச்சுட்டு வராங்களா இல்லைன்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. இந்த மாதிரி கேஸுகளை ரொம்ப உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் ஆராயும் போது சாமானியராக ஒரு சாதாரண பிரஜையாக எனக்கு இந்த சந்தேகம்லாம் வருது. பைத்தியகாரத்தனமான ஒரு உத்தரவுன்னு நான் சொல்லுவேன். இதில் என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன நீதி கிடைக்கும்? தமிழக காவல்துறை இதை நடத்தினா சரியாக பண்ணாதுன்னு சொன்னதும் நீதியரசர்கள் தான். 2 பேர் ஒரு ஆள் இல்லை 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள், அவங்களும் ஒன்று கீழே உள்ள தாலுக் கோர்ட்டும் கிடையாது, அவங்களும் ஹைகோர்ட் நீதியரசர்கள் 2 பேர் சொல்கிறாங்க. நாளைக்கு இவங்க 2 பேரும் தான் சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்களாக உட்கார போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒருபடி மேலே இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டில். இவங்க எடுத்துகிட்டு போனதில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம், அது உள்நோக்கம் இருக்குது அப்படின்ட்டு தமிழக அரசு இதை ஏன் வரிச்சு கட்டிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரணும், சிபிஐ விசாரணை வேண்டான்னு எதுக்கு சொல்லணும்? இந்த யோசனை கூட கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதியரசர் சூரியகாந்த் அவர்களுக்கு? ஏன் இதெல்லாம் யோசிக்கலைன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் சில தவறுகள் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
இல்லைன்னா இதை அப்படி சொல்ல வேண்டியது இல்லைல்ல. சொல்லிட்டு அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் அப்போ கூட நீங்கள் ஆந்திராவில் உள்ள எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ விசாரணை நடத்தினாலே அது மத்திய அரசு ஏஜென்சியாக போயிடும். அப்போ அது மாநில அரசு கட்டுப்பாட்டே மீறிய இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஏஜென்சி. அப்போ அதில் நீதி கிடைக்குங்கிறத நம்பலாம். இனிமேல் எப்படி கிடைக்காதுல நீதி? பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்கக்கூடாதுங்கிறதுல சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதி அரசர் வரைக்கும் அதில் முனைப்பு காட்டுறாருங்கிற மாதிரி தானே இருக்குது. என்ன நீதியில் கிடைச்சிடும்? கேவலமாக இருக்குது சார் இது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த செய்தியை பார்க்கும்போது தமிழக அரசு இல்லைன்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம், திராவிடியா மகன்கள் இப்படி தான் செய்கிறாங்கிறத நம்ம சொல்லிடலாம், புரிஞ்சுக்கிடலாம். அரசியல்வாதி இது கேடுகட்ட ஆட்கள், இவங்க இப்படி தான் செய்வாங்கன்னு போயிடலாம். ஆனால் நீதி அரசர்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் யாருக்கு தான் நீதி கிடைக்கும்? டாக்டருக்கு நீதி கிடைக்காது, அரசியல்வாதிகளுக்கு நீதி கிடைக்காது, அதிகாரிகளுக்கு நீதி கிடைக்காது, தொழில் அதிபர்களுக்கும் கிடைக்காது, தொழிலாளிகளுக்கும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. இந்த தமிழக அரசுகிட்ட இருந்தால் நீதி கிடைக்காது, நீதித்துறையில இருந்தால் இப்படி தான் சதி தான் நடக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இதை நான் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி அவர்கள் தெலுங்கர்கள் குறித்து அந்த பேச்சு சர்ச்சையாக்கப்பட்டது. இது சம்பந்தமா தனக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஜாமீனே வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டு இருக்காங்க. நீங்க எப்படின்னு அதை பாக்குறீங்க? நீங்க சரி, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கைது பண்ணிட்டு போக வேண்டியது தானே? அந்த அம்மாவை கைது பண்ண வேண்டியது தானே சார்? உங்க கையில தான் போலீஸ்காரங்க இருக்காங்க. 4 வழக்குக்கு மேல போட்டாச்சு, இன்னும் 40 இடத்துல போட்டாச்சுன்னு சொல்றாங்க. நீங்க கைது பண்ணிட்டு போக வேண்டியது தானே? அந்த அம்மாவை கைது பண்ணல உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? கஸ்தூரியை கைது பண்ணுறதுல இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? ஏன் கைது நீங்கள் தான் பெரிய பிஸ்தா பருப்புகளாச்ச, போய் கைது பண்ணிட்டு போக வேண்டியது தானே? அப்போ கைது பண்ணினால் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். ஏன் கைதுங்கிறத மக்கள் கேட்பாங்க. நடிகை கஸ்தூரியை ஏன் கைது செய்தார்கள்ங்கிறத கேட்பாங்க. அப்போ அது எதுக்காக கைது பண்ணாங்க? அவங்க இப்படி பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? ஆந்திராவில் ஓங்கோல் பக்கத்தில் இருந்து ஒரு கருணாநிதி குடும்பம் இங்கே வந்துச்சு. அது அரசருக்கு அந்த புறத்தில் வேலை செய்தாங்க. அப்படி வேலை செய்தவங்க தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற உண்மையை அவங்க சொன்னாங்க. அவங்க தமிழர், அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் கூட இப்போ தமிழர் ஆயிட்டாங்க. ஆனால் காலங்காலமாக பரம்பரையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? அப்படி ஓங்கோலிருந்து அந்த கருணாநிதி குடும்பம்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரியாதானே? இதைத்தானே அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன தப்பா சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஒட்டுமொத்த தெலுங்கு பேசும் மக்களையும் குறை சொன்னாங்களா? இல்லை. இதுக்கு பேர் தான் மடை மாற்றங்கிறது. அந்த மக்களை ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. இப்படி வந்தாங்க, அவர்கள் தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தார்கள், அவ்வளோதானே. ஒரு குடும்பம் இங்கே வந்துச்சு, அந்த குடும்பம் தான் பின்னாடி தமிழர்கள் அவ்வளோ தலையில முளை வரைச்சிட்டு தமிழர் சொல்லி ஏமாத்திட்டுன்னு சொன்னாங்க, அவ்வளோதானே சொன்னாங்க. கருணாநிதி நேரடியாக சொல்கிறதா இருந்தால் கருணாநிதி குடும்பத்தை சொன்னாங்க, மு.க. ஸ்டாலின் வரைக்கும் சொன்னாங்க, உதயநிதி சின்ன மேளத்தை சொன்னாங்க. அப்படி எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதானே. இதுக்கு நீங்கள் அவங்க மேலே திசை திருப்பி விடுறாங்க. அப்படியே அது மொத்த அது தெலுங்கு பேசக்கூடிய மக்களையும் இழிவுபடுத்திட்டாங்க. எங்கே தெலுங்கு பேசுகிற மக்களை இழிவுபடுத்துனாங்க? அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டே தெலுங்கு பேசுகிறவர் தான், தெலுங்கர் தான். அங்கே முடிஞ்சு போச்சு. அப்புறம் யார் தெலுங்கு பேசுகிற மற்றவங்களை சொல்லலை, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கருணாநிதி குடும்பத்தை சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஊரில் உள்ள ஹெச் ராஜா, அப்புறம் ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் இவர் எல்லாத்தையும் வந்தேறி சொல்கிறது யார்? திமுககாரங்க சொல்கிறேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் சார். அவர் திமுககாரர் தானே, திமுக அமைச்சர் தானே, எனக்கு நல்லா தெரிஞ்சு. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேல்மட்டத்திலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க எல்லாம் தமிழன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன தமிழங்கிறத மக்களுக்கு சொல்லணும்ல, அந்த இடத்துல நம்ம அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. நமக்கு தெலுங்குக்காரங்க அமைச்சரானாலும் சரி, தெலுங்குல பேசுகிறவங்க இல்லைன்னா இந்திக்காரங்களே தமிழகத்தில் முதலமைச்சரானாலும் அது தப்புன்னு சொல்லலை. நல்லது செய்யுங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் நல்லது செய்யலாம். பாரத தேசம் எல்லாம் ஒரே தேசம் தான். அதில் எந்த மாநிலத்தில் உள்ள எங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, எதை அங்கே போய் வேலை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி பிரிவினைவாத கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆந்திராவை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் இவங்க தான் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பூர்வீகம் தமிழகம்னு சொன்னாங்க. சரி, மலையாளினே நீங்கள் வச்சிடுங்க. அவர் இங்கே நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு போனார், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு போனார். யாரும் நம்ம அவரை குறை சொல்லலை. ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா. அவங்க ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்டதுன்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்க? அவங்க கர்நாடகத்துக்காரின்னு சொன்னாங்க. சரி, வச்சுட்டு போங்க. ஆனால் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஈவே ராமசாமி யாரு? அவரு கன்னடத்துக்காரர் தானே சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவர் ஒரிஜினலாக கன்னடத்துக்காரர் தானே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த மாநிலத்திலேருந்து வந்தாலும் சரி தான். ஆனால் அந்த ஆள் இங்கே இருந்துட்டு திராவிடன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது.
தமிழனை திராவிடன்னு மாற்றி தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்லி இப்படியெல்லாம் தமிழனை இழிவுபடுத்தி பட்டியலின சமுதாய பெண்களெல்லாம் வந்து ஜாக்கெட்டு போட்டதுனால தான் பருத்தி விலை கூடி போச்சுன்னு சொல்லி இப்போ நூல் விலை கூடி போச்சுன்னு சொல்லி இப்படியெல்லாம் இழிவுபடுத்தின ஒருத்தரை ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒழுக்கக்கேடாக வாழ்ந்த ஒரு நபரை ரோல் மாடல்னு கொண்டு போய் திணிக்கும் போது தான் பிரச்சனை வருது. அதைத்தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. தமிழன் அவ்வளோ பைத்தியக்காரனா? கொஞ்சம் விழிப்புணர்வு வராத வரைக்கும் அதை ஓஹோ வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் இப்படியெல்லாம் பாடப்புத்தகத்தை எழுதி வச்சு நம்மளை ஏமாற்றும் போது தெரியல. பின்னாடி வந்து அதை திருப்பி யோசிக்கும் போது இதெல்லாம் புரியும் போது நம்ம வந்து காரி துப்பக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் கஸ்தூரிக்கு மேலே உங்களுக்கு வந்து துணிச்சல் இருந்தால் தைரியம் இருந்தால் தைரியமாக கைது பண்ணுங்க. அதில் என்னதான் அந்த அம்மா ஒரு லாயர், அவங்களும் ஒரு லாயர் தான். நீங்கள் கைது பண்ணுங்க, ஜெயிலில் போயிட்டு அவங்க பெயிலில் வர போகிறாங்க, அவ்வளோதானே. அவங்க ஒன்றும் கொள்ளையடிக்கலை, உங்களை மாதிரி கொள்ளையடிக்கலை, விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிக்கலை. திருச்செந்தூர் கோவிலில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு உள்ளால போகும்போது 3000 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துட்டு அவள் சாமி கூட்டிட்டு வெளியே போகும்போது டிக்கெட்டை பிடுங்கலை. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த பித்தலாட்டையும் அந்த அம்மா பண்ணலை. தைரியம் இருந்தால் கைது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கைது பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை வெளியே தெரியும், இந்த வண்டவாளங்களெல்லாம் வெளியே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதோட அது நடந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு? பிராமணர்கள் நடத்தின போராட்டத்தில் நடந்த சம்பவம். மிச்சம் மீது 1-2 பேராவது ஏதாவது ஒரு வகையில் வந்து திமுகவுக்கு ஆதரவான மனப்பான்மையிலையும் இல்லைன்னா திமுகவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் ஏதோ சூழ்நிலையில் இருந்திருப்பாங்கல்ல. நீங்கள் இதெல்லாம் நோண்ட மொத்தமாக அண்ணாமலை பக்கம் போய் நிற்பாங்க, அவ்வளோதான். அதான் பயம். ஏற்கனவே ஒன்று சேர்ந்துட்டாங்க பிராமணர்கள், கொஞ்சம் மிச்சம் மீது ஒன்று சேராமல் கொஞ்சம் வெளியே இருக்கக்குள்ள சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற பயம்தான் இவங்களுக்கு காரணம். முடிஞ்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று இந்த உண்மை வெளியே வந்துடும், இன்னொன்று எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருவாங்கன்னு ஒரு பயம். அதனால் அப்படியே பில்டப் வச்சே ஓட்டிட்டு திடீர்னு நினைக்கிறாங்க. ட்ராமா பண்ணுறாங்க சார் இவங்க.